தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி ரிவைஸ் கோர்ஸ் 16/3/2011 பாபா சொல்லியிருக்காரு. ரிவிஷன் ஆனது இன்னைக்கு 16/8/2026. முரளியின் தலைப்பு மனதின் மூலமாக இயற்கையை சதோகுணியாக மாற்றுவதன் சேவை செய்யவும். சுப பாவனை சுப காமனை வைத்து சம்ஸ்காரம் மிலனத்தினுடைய டான்ஸ் செய்யுங்கன்றார் பாபா. இதுதான் முரளியின் தலைப்பு. இன்றைய நாள் ஹோலியஸ்டான பாபா தன்னுடைய குழந்தைகளுடன் ஹோலியை கொண்டாட வந்திருக்கிறார். இது ஹோலிக்கு பாபா சொன்ன முரளி. ஹோலியஸ்டாக இருக்கிறாரு பாபா. அப்படின்னா பாபா மிக தூய்மையாக இருக்கிறார். ஹோலியஸ்ட், மிக தூய்மையாக இருக்கிறார் அவர். அந்த பாபா தான் நம்ம கூட ஹோலி பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஹோலி பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். நாலா பக்கமும் தூர அமர்ந்தாலும் குழந்தைகள் ஹோலி கொண்டாட தான் வந்திருக்காங்க. தூரம் இருந்தாலும் பாபாவுடன் ஹோலி கொண்டாடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. பாபா கிட்ட மதுபன்ல பாபா மிலனத்துக்கு போனவங்களும் ஹோலி கொண்டாட தான் போயிருக்காங்க. நீங்கள் அனைவரும் எந்த நிறத்தை ஹோலி கொண்டாட வந்திருக்கீங்க? எந்த ஒரு கலர், எந்த ஒரு நிறத்தை கொண்டாடுவதற்காக, ஹோலியை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள்? தெரியும் இல்ல? மிக சிரேஷ்டமான நிறம், பரமாத்மாவின் கூட இருக்கக்கூடிய நிறம். இந்த கலர் மிக சிரேஷ்டமான கலர் எது? பரமாத்மா கூடவே இருக்கக்கூடிய கலர். இந்த கலர் சதா சிரேஷ்டத்திலேயும் சிரேஷ்டமாக்க கூடியதாக இருக்குது. பாபாவோட இருக்கும் பொழுது ஹோலி பண்டிகையில என்ன பண்றாங்க? எல்லாருமே விதவிதமான கலரை பூசிக்கிறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, மிக நல்ல கலர் எது? பாபாவுடன் இருக்கக்கூடிய கலர் தான். பாபாவுடைய சங்குக்கே ரங் அப்படிங்கிறாங்க. பாபா கூடவே இருக்கக்கூடிய கலர் தான் மிக சிரேஷ்டமான கலர். அது தெரியும் இல்லையான்னு கேக்குறாங்க பாபா. இந்த நிறம், இந்த கலர் சதா உங்களை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக மாற்றக்கூடியது. எப்படி பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்காரு, அதே போல பரமாத்மாவுடன் இருப்பதும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுகிறார். பரமாத்மாவுடன் இருக்கும் பொழுது யாரு பரமாத்மாவுடன் இருக்காங்களோ அவங்க உயர்ந்ததிலேயும் உயர்ந்ததாக இருக்காங்க. ஏன்னா பரமாத்மா மிக உயர்ந்தவர். ஒவ்வொரு குழந்தைகளுடைய மஸ்தகத்துல நெற்றியில ஜொலித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தினுடைய நட்சத்திரத்தை பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் முழு கல்பத்திலையும் பாக்கியசாலியான குழந்தைகளுக்கு தான் கிடைத்திருக்கு. வேற யாருக்குமே இது கிடைக்கவில்லை.
ஆஹா சிரேஷ்ட பாக்கியம். குழந்தைகளான நீங்கள் தான் டபுள் பவித்ரம், டபுள் ஹோலின்னு இருப்பாங்க. டபுள் தூய்மையா இருக்கீங்க, டபுள் ஹோலியாக இருக்கீங்க. பார்க்க போனா தர்மாத்மாக்கள் இருக்காங்க, ஆனா அவர்களுடைய சரீரம் பவித்ரம் அல்ல. தர்மாத்மாக்கள் சொல்லப்படுறாங்க இல்லையா, உடல் தூய்மை அல்ல. ஆனால் பிராமண ஆத்மாக்கள் வரும் காலத்துல ஆத்மாவும் தூய்மையாகுது, உடலும் தூய்மையாக இருக்கு. இப்போ அந்த தேவாத்மாவாக இருக்கும் பொழுது சத்யுகத்துல நம்முடைய உடலும் தூய்மை, ஆத்மாவும் தூய்மையாகத்தான் இருக்கு. அதனுடைய அடையாளமாகத்தான் டபுள் பவித்ரம் 2 கிரீடத்தை காட்டியிருக்காங்க. ஒளி கிரீடம், அப்புறம் ராஜ கிரீடம். டபுள் பவித்திரமாக இருக்கும் இல்லையா, உடலும் ஆத்மாவும் பவித்திரம். அதனால்தான் 2 கிரீடத்தை காட்டுறாங்க. முழு கல்பத்திலையும் சங்கம யுகத்துலதான் பாபாவுடைய சங்கத்துல இருக்கீங்க. பாபா கூட இருந்து பாபாவுடைய கலரை பூசி டபுள் பவித்ரம், டபுள் கிரீடதாதியாக மாறணும். வேற எந்த யுகத்திலையும் கிடையாது, சங்கம யுகத்தில் மட்டும்தான் இது இருக்கு. சங்கம யுகத்துல பரமாத்மாவுடைய சங்க டபுள் பவித்ரம் ஆகுது. பரமாத்மாவோட இருக்கும் பொழுது நம்ம டபுள் தூய்மையாக மாறும். அப்போ ஹோலி பாபாவுடன் இருக்கும் பொழுது, ஹோலி அப்படின்னா தூய்மை, ஹையஸ்ட், ஹோலியஸ்ட். பாபாவுடன் இருக்கும் பொழுது பாபாவுடன் கம்பைண்டாக இருக்கிறதுல நீங்க டபுள் பவித்ரம் ஆகுறீங்க. கம்பைன், தூய்மையிலும் தூய்மையான ஹோலியஸ்டான பாபாவோட இருக்கும் பொழுது நம்மளும் டபுள் தூய்மை ஆகின்றோம். சதா மனசுல பாபாவுடனே இருக்கீங்க. இந்த சங்கம் எவ்வளவு சிரேஷ்டம் தெரியுமா? இந்த சங்கம் நம்மளையும் சிரேஷ்டமாக்குது. யாரு பாபாவுடைய சங்கத்துல இருக்காங்க, பாபா கூட இருக்காங்க, அவங்களும் தூய்மை ஆயிடுறாங்க, சிரேஷ்டம் ஆயிடுறாங்க. உலகத்துல ஸ்தூலமான நிறத்தை வச்சு, கலரை வச்சு என்ன பண்றாங்க, ஹோலியை கொண்டாடுறாங்க. ஆனா நீங்கள் பாபாவுடன் இருக்கக்கூடிய நிறத்தை நீங்க எடுத்து என்ன ஆயிடுறீங்க, ஹோலி ஆயிடுறீங்க. அவங்க ஸ்தூலமான நிறங்களை எடுக்கிறாங்க, கலரை பூசிக்கிறாங்க. ஆனா நம்ம சூக்ஷ்மமா ஆன்மீக ரீதியில பாபாவோடவே இருந்து நம்மளும் தூய்மை ஆயிடுறோம். அப்போ டபுள் ஹோலி. உங்களுடைய ஹோலி உலகத்தில் இருக்கக்கூடிய ஹோலியை விட வித்தியாசமானது. பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோலி இது. பகவானுக்கு பிடிச்சவங்கள தானே மாறணும். பகவானுக்கு பிடிச்ச ஹோலி. இப்போ போதை இருக்கா? போதை இருக்கா? நம்முடைய ஹோலி பிரபுவனுடைய சங்கத்தினுடைய நிறம் இருக்கிறதுனால, பிரபு கூடவே இருக்கிறதுனால அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள், அவருடைய சம்ஸ்காரம், இதுதான் நிறம்னு பாபா சொல்றார். இதுதான் அந்த கலர். அந்த நிறத்துக்கு காரணம் அரை கல்பம் அவ்வளவு நம்ம தூய்மை ஆகிறோம். இதுவரையும் உங்களுடைய சித்திரத்தை, அது தேவாத்மாக்களே என்ன பண்றாங்க, முறைப்படி பூஜை செய்யறாங்க. முறைப்படி கோயில்ல எப்படி பூஜை பண்றாங்க, காலத்துக்கு வேலைக்கு பூஜை விதிப்படி பண்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோம். நம்ம விதி போறோம். அதாவது பாபாவோடவே இருந்து அந்த தூய்மை இருக்கு இல்லையா, அதனாலதான் கடைசி ஜென்மம் வரைக்கும், கடைசி யுகத்துல கூட உங்களுக்கு விதிப்படி பூஜை நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய சித்திரத்தை பாக்குறீங்க இல்லையா, உங்களுடைய அந்த சிலைய, உங்களை பூஜை செய்யக்கூடிய அந்த கோயில்ல நீங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அதை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு பூஜை பண்றத பாக்குறீங்க. உங்களுக்கு ஊட்டுறாங்க, உங்களை எழுப்புறாங்க, உங்களை குளிப்பாட்டுறாங்க, உங்களுக்கு அலங்காரம் பண்றாங்க. 3 வேளை டைம் நமக்கு எவ்வளவு விதிப்படி நமக்கு ஊட்டுறாங்க பாருங்க. உச்ச பூஜா, இந்த மாதிரி அத்தாழ பூஜா, இந்த மாதிரி வெரைட்டி நம்ம 3 நேரத்திலையும்
எப்படி நமக்கு ஊட்டுறாங்க, எப்படி அலங்காரம் பண்ண தூங்க வைக்கிறாங்க, அதை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. மற்றவர்களையும் பூஜை செய்யறாங்க. ஆனா இவ்வளவு நேரம், அதாவது இவ்வளவு காலம் இந்த மாதிரி விதிபூர்வமான பூஜை கிடையாது. அதாவது கோயில் இருக்கக்கூடிய தேவி தேவர்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு பூஜை மற்ற யாருக்குமே செய்யறது இல்லை. விதிபூர்வம் செய்யறாங்க, காலாகாலமா செஞ்சுட்டு வராங்க. அதான் வித்தியாசம். மற்றவங்களுக்கு பூஜை நடக்கிறதுக்கும் நமக்கு பூஜை நடக்கிறதுக்கும் வித்தியாசம் அதுதான். நீங்க சதா ஊக்கம் உற்சாகத்துல இருக்கீங்களா? ஊக்க உற்சாகத்துல இருக்கீங்களா? பாபா 3 தடவை கேட்டிருக்காரு. ஊக்கம் உற்சாகத்துல இருக்கீங்க இல்லையா? ஊக்கம் உற்சாகத்துல இருக்கீங்களா? கை தூக்குங்க. இருக்கீங்க இல்லையா? அல்லது எப்பொழுதாவது அப்பப்ப இருக்கேன் அப்படியா? சதா இருக்கீங்களா ஊக்க உற்சாகத்திலேன்னு பாபா. இவ்வளவு நமக்கு பாபா அந்த ஸ்வமானத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு போதை இருக்கணும், எவ்வளவு ஊக்க உற்சாகம் இருக்கணும்னு பாருங்க. கோயில்ல ஒரு நாள் கூட தவறாம பூஜை பண்றாங்க பாருங்க. அதுவும் கரெக்ட் டைமுக்கு. ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு, கரெக்டா 2:30 மணிக்கு அந்த கோயில் திறப்பாங்க. 2:30 மணிக்கு திறப்பாங்க. அந்த கோயில்ல இந்த 2:30 மணிக்கு அந்த பாயசம் வச்சு கிருஷ்ணருக்கு நிவேத்தியம் கொடுக்கணும். இந்த கோயில எழுதி வச்சிருக்காங்க. அதவா ஏதாவது காரணத்தால கோயில்ல சாவி கிடைக்கல, இல்ல சாவி மிஸ் ஆயிடுச்சு, சாவி வேற யாரோ கையில இருக்குன்னா அங்கேயே ஒரு எப்படி இந்த பஸ்ல எல்லாம் எமர்ஜென்சி டோருக்கு ஒரு சுத்தியல் வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க அந்த சுத்தியலை வச்சிருக்காங்க. இத வச்சு நீங்க பூட்டை உடைச்சு சாமிக்கு நிவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம். இது வரைக்கும் அப்படி நடக்கலாங்க. ஆனா பாருங்க, டைம் 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 விதிபூர்வம் தான் பாபா முரளியில விதிபூர்வம் பூஜைங்கிறாங்க. வேற யாருக்கும் அப்படி பூஜை நடக்கிறது இல்லை. அப்ப நீங்க அந்த போதையில எப்பொழுதுமே இருக்கீங்களா, எப்பவாவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு பாபா. அந்த ஊக்க உற்சாகம் எப்பொழுதுமே இருக்கா, இல்ல எப்பவாவது இருக்குதா? நான் சதா ஊக்கம் உற்சாகத்துல இருக்கிறேன், மற்றவர்களையும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க கையை தூக்குங்கிறாரு பாபா. எப்பொழுதாவது இருந்தா பத்தாது, சதா இருக்கணும். இங்க நாள் நல்லா இருக்கு, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்தது, அப்ப ரொம்ப ஊக்க உற்சாகமா இருக்கு. நம்ம நினைச்சது நடந்தது, பாபாவுக்கு சொன்னேன், பாபா நடத்தி கொடுத்தாருன்னா ஊக்க உற்சாகம், இல்லைன்னா டவுன் ஆயிடுது. அப்படி இல்லை. நானும் சதா ஊக்கம் உற்சாகத்துல இருக்கேன், மற்றவர்களையும் ஊக்கம் உற்சாகத்துல இருக்க வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்கிறாங்க பாபா. எப்பொழுதாவது அல்ல, சதா. சதா என்ற வார்த்தைக்கு நீங்க கோடு போடுங்கிறாங்க பாபா. அண்டர்லைன் பண்ணுங்க. சதா என்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் போடுங்க, அதை நீங்க ஹைலைட் பண்ணுங்க, அது கோடு போடுங்க நீங்க. ஆனா உங்களுடைய நினைவு சின்னம், நீங்க எந்த ஸ்திதியில இருக்கீங்களோ அதனுடைய நினைவு சின்னம் உங்களுடைய பக்தர்கள் என்ன திருவிழாவாக கொண்டாடுறாங்க. உங்களுடைய பக்தர்கள் உங்களுடைய ஸ்திதியை வச்சு திருவிழாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பிரபுவின் கூடவே இருக்கிறதுனால அந்த கலர் உங்ககிட்ட இருக்குது. அவங்களும் என்ன பண்றாங்க, கலரை பூசிக்கிறாங்க, ஸ்தூலமான கலரை பூசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேக அபிமானம் இருக்கிறதுனால ஸ்தூலமான நிறத்தை பூசிக்கிறாங்க. எந்த நிறத்துக்கு சில அந்த நிறம் பாருங்க, ஸ்தூலமான கலர் தண்ணி வாங்குறாங்க, கலர் பவுடரை வாங்குறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? ரிசல்ட் என்ன? அப்புறம் காசை கொடுத்து அந்த நிறத்தை வாங்கி ஒருத்தருக்கு பூசிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஹோலி அன்னைக்கு வெளியில இறங்குனாலே கலரை பூசிடுவாங்க. யாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு நாள் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, யாரை பார்த்தாலும் அந்த கலரை பூசி இருப்பாங்க. பாபா என்ன சொல்றாரு, அந்த மாதிரி செலவு செஞ்சு அப்ப கலர் பூசினதுக்கு அப்புறம் அதை குளிச்சு
அது எல்லாத்த போக்க வைக்கணும்னா எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு சோப்பு வேணும், எவ்வளவு டைம் வேணும் பாருங்க. எவ்வளவு செலவு பண்றாங்க அதுக்காக. ஆனா ரிசல்ட் என்ன? ரிசல்ட் என்ன இருக்கு? சிலப்போ நல்லதுக்கு நல்ல ரிசல்ட் எங்க இருக்குது? நல்ல ரிசல்ட்டே கிடையாது. ஆத்மாக்கு என்ன ஆத்மாக்கு என்ன கிடைக்கிறாங்க? அதுதான் பாபா கேட்கிறார். ரிசல்ட் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு பாபா. அப்படின்னா ஆத்மாக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அப்படித்தான் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுடைய உற்சாகத்தினுடைய நினைவு சின்னம் கட்டாயம் உற்சவமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பரமாத்மாவுடையது ஆகிறதுனால நீங்க முதல்ல என்ன பண்றீங்க? உங்களுடைய பழைய சம்ஸ்காரத்தை எரிக்கிறீங்க. எப்ப நம்ம பாபா குழந்தை ஆயிட்டோமோ, எப்ப நமக்கு ஞானம் கிடைச்சதோ, அப்ப நம்ம பழைய சம்ஸ்காரத்தை எரிக்கிறோம். அப்புறம் பிரபுவின் கூடவே இருக்கிறதுனால அவருடைய நிறத்தை சதா நம்ம பூசிக்கிட்டே இருக்கும். அந்த நிறத்தை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். பாபா கொடுக்குற ஞானம், குணங்கள், சக்திகள், இதுதான் நம்ம பூசுற நேரம். அதைத்தான் நம்ம டெய்லி கொண்டாடுறோம். அவங்கள என்ன பண்றாங்க? முதல்ல எரிக்கிறாங்க. அந்த ஹோலி வரும்போது முதல் நாள் எரிப்பாங்க. அது ஒரு விசேஷமா கொண்டாடுறாங்க. ஆனா உங்களுடைய கொண்டாட்டம், அவர்களுடைய கொண்டாட்டம் பகல் வித்தியாசம் இருக்கு. நீங்க கொண்டாடுறதுக்கும் உலக மக்கள் கொண்டாடுறதுக்கும் பகல் வித்தியாசம் இருக்கு. அவங்க பாடி கான்சியஸ்ல பண்றாங்க, நீங்க சோல் கான்சியஸ்ல பண்றீங்க. அவங்க உடல் உணர்வுல பண்றாங்க, நம்ம ஆத்ம உணர்வுல பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தேக அபிமானத்துல பண்றாங்க, நீங்க ஆத்மா அபிமானத்துல பண்றாங்க. உங்களுக்கு பாப் தாதாவுடைய டைரக்ஷன் ஹோலி அப்படின்னாலே முடிஞ்சது முடிஞ்சாச்சு. ஹோகயா ஹோலி ஹோகயா அப்படின்னா முடிஞ்சது முடிஞ்சாச்சு அப்படின்னு அதுவும் சொல்றாங்க. ஆனா பிராக்டிக்கல் அதனுடைய அர்த்தத்தை அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க வாழ்க்கையில. முடிஞ்சது முடிஞ்சாச்சுங்கிறாங்க, ஆனா நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்றது இல்லை. அவங்க அந்த பாயிண்ட அல்லது அந்த விஷயத்தை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றது இல்லை, கொண்டு வர முடியறது இல்லை அவங்களுக்கு. நீங்க எல்லாருமே முடிஞ்சது முடிஞ்சாச்சு அப்படின்னு முன்னேறிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஹோலி ஆகுறீங்க அப்படின்னா என்ன? முடிஞ்சது முடிஞ்சாச்சு அப்படிதான் நீங்க முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே செய்யறீங்க? இப்படிதானே செய்யறீங்க. அல்லது எப்பவாவது செய்யறோம், சில விஷயத்த முடிஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்லி விட்டுறேன், எப்பவாவது செய்யறேன் அப்படியா? ஏன்னா முடிஞ்சதை, முடிஞ்சு போன விஷயத்தை நினைக்கிறதுனால வீணான எண்ணங்கள் உள்ளுக்குள்ள நிறைய ஓடுது. எதெல்லாம் கடந்து போன விஷயங்கள் இருக்கோ அந்த கடந்து போன விஷயத்தை நினைக்கும் பொழுது நமக்குள்ள வீணான எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது, நிறைய ஓடுது. அப்புறம் சமயம், நேரமும் வீணாகுது. அந்த மாதிரியான நீண்ட கால சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அது தேகாபிமானத்துல வீணானதை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு டைம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ண, அது நமக்குள்ள கிடக்குது சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால நம்ம விரும்பாட்டி கூட என்ன ஆகுது? விரும்பாட்டி கூட எரியுது. ஆனா சங்கமிகத்துல ஒவ்வொரு செகண்டும் நம்ம நினைக்காட்டி கூட அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் எரியுது, ஆனா சங்கமிகத்துல நினைச்சுக்கோங்க, ஒவ்வொரு நிமிஷமும் 21 பிறவிக்கு பிராப்தி எடுக்க வேண்டிய நிமிஷம். இந்த டைமுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமான்னு பாபா கேட்கிறார். சங்கமிகத்தினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு விலை உயர்ந்தது, சங்கமிகத்தினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் வேல்யூபிளா இருக்குது. ஒரு செகண்ட் தான் போச்சுன்னு இல்லை, ஒரு செகண்ட் கிடையாது சங்கம யுகத்துல. ஆனா அநேக ஜென்மத்தினுடைய பிராப்தியில வித்தியாசம் வருது.
இந்த ஒரு செகண்ட்னாலும் அநேக பிறவியினுடைய பிராப்தியில அது பாதிக்கப்படுதுங்கிறார். பாப்தாதா இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு, சங்கமத்தினுடைய சமயம் சங்கல்பம் ஒரு பொழுதும் வீணாக்க கூடாது. ஏற்கனவே பாபா சொல்லி இருக்காரு, நீங்க சதா பிரபுவனுடைய நிறத்துல அந்த கலர்ல சதா இருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபாவை சதா கூட வையுங்க. சங்கமிகத்தினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு நேரமும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் சஃபலமாக்கணுங்கிறார் பாபா. சங்குக்காரங்கிறாங்க இல்லையா ஹிந்தியில, அப்படின்னா சதா பாபா கூடவே இருங்க. ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சஃபலமாக்க முடியும் பாபா கூட இருந்தீங்கன்னா. அதனால செக் பண்ணுங்க, என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு எண்ணங்களும் சஃபலமாகுதா. பாபா நமக்கு சோதனை செய்யறதுக்கான பாயிண்ட கொடுக்கிறார். செக் பண்ண சொல்றாரு பாபா. இப்படி ஆகுதா அப்படின்னு சொல்றாரு பாபா. உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு எண்ணங்களும் சஃபலம் ஆகுதா அல்லது வீணா போயிட்டு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் அல்ல, 21 பிறவிக்கு அந்த ஒரு நிமிஷம் கனெக்ஷன் இருக்கு. 21 பிறவிக்கு ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அவ்வளவு வேல்யூ இருக்கா உங்களுக்கு? அவ்வளவு நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய நேரத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு மனசுல சிந்தனை பண்ணுங்க. அவ்வளவு வேல்யூ சதா எனக்கு இருக்கா? சங்கமிகத்தினுடைய நேரத்தையும் எனக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் மீதும் எனக்கு மதிப்பு இருக்கான்னு பாருங்க. பாபா சொல்ற அளவுக்கு மதிப்பு இருக்கா? சங்கமத்தினுடைய சமயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை. அப் நஹி தோ கபி நஹி, நவ் ஆர் நெவர். சங்கமிகத்தை பத்தி தான், சங்கமிகத்தினுடைய நேரத்தை தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு வேல்யூ சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருமே இன்னைக்கு ஹோலி கொண்டாட வந்திருக்கீங்க. அர்த்தம் பாபா கூட இருந்து பாபாவுடைய நிறத்தை எனக்குள்ள பூச வேண்டும். முழு நாள் செக் பண்ணுங்க, பாபாவுடைய நிறத்தை நான் எனக்குள்ள பூசி இருக்கேன்னா செக் பண்ணுங்க. பரமாத்மா சங்கத்துல இருக்கேனா அல்லது என்னுடைய நேரம் என்னுடைய சங்கல்பம் வேற எங்காவது போச்சா? வேற எதுக்காவது என்னுடைய நேரத்தை வீண் பண்ணன, செலவு பண்ணனா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணுங்கிறாரு பாபா. கேக்குறாரு, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா தலையாட்டுங்க, கை தூக்க வேண்டாம், இப்படி இப்படி தலையாட்டுங்கிறாரு பாபா. பாப்தாதா சதா செய்கை கொடுக்கிறாரு. உங்களுடைய மனதை சுப சதோகுண சங்கல்பத்தால் இயற்கையை கூட சதோ பிரதானமாக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மூலமாக, சுப எண்ணங்கள் மூலமாக இயற்கையை கூட சதோ பிரதானமாக்க வேண்டும். அப்போ இந்த மனசா சேவை சதா நினைவுல இருக்கா? ஏன்னா இப்பொழுது இயற்கை மிகப்பெரிய உருவத்துல தன்னுடைய காரியங்கள் செய்துகிட்டு இருக்கு. நம்ம குழந்தையோட பாருங்க, நின்னாப்புல அந்த கட்டிடம் அப்படியே இடிஞ்சு விடுது. அந்த கட்டிடத்தை இடிக்கணும்னு அந்த ஜேசிபி வந்தா கூட இவ்வளவு அழகா இடிச்சு கொடுப்பாரு. மனுஷங்க எப்படி வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அப்படியே ஓடி வர்றாங்க. இப்ப பாபா பாருங்க 2011 இந்த முறையே சொல்லியிருக்காரு நமக்கு. கண் கூட இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாபா சொல்றாரு, இயற்கை மிகப்பெரிய உருவத்துல தன்னுடைய காரியத்தை செய்ய போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா இயற்கை மனித ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கும். நடந்துட்டுதான் இருக்கு பாருங்க. நிலச்சரிவு வருது, வெள்ளம் அப்படியே பொங்கி வருது.
இருந்தாப்புல வீட்டுக்குள்ள தண்ணி ஏறுது, பொருள் எல்லாம் நஷ்டமாகுது, மனிதர்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. என்ன ஆகுது? அப்ப இயற்கை எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குது, மனித ஆத்மாக்களுக்கு தொல்லை கொடுக்குது. இயற்கையும் இப்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆகையால் பாபா கூறுகிறார், எப்படி மாயையை ஜெயிக்கணுங்கிற அட்டென்ஷன் வைக்கிறீங்க இல்லையா, மாயா ஜீத் ஆகணும்னு கவனம் வைக்கிறீங்க இல்லையா, கவனம் வைக்கிறீங்க தானே? திரும்பவும் கேட்கிறாரு, கவனம் வைக்கிறீங்க தானே? மாயை கிட்ட வாய்தா என்ன? மாய கிட்ட என்ன வாய்தா இருக்கு? மாயே, உன்னுடைய வேலை என்ன? வர்றது. ஆனா என்னுடைய வேலை என்ன? வெற்றி அடைவது. மாயைக்கு வேலை கொடுத்துருக்கு, நீ போ பாபா குழந்தைங்க கிட்ட போன, அதோட வேலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா நம்ம வேலை நம்ம செய்யறோமா? நம்ம வேலை என்ன? எந்த மாய வந்தாலும் நான் அதை வெற்றி அடைய வேண்டும். அப்படி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க தானே? எல்லாரும் எடுத்திருக்கீங்க தானே? மாயா ஜீத் ஆகணும் தானே? அதே போல பிரகிருதி ஜீத் ஆகணும். இயற்கையை நாம் ஜெயிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராஜ்யம் நீங்க நடத்தணும் இல்லையா? உங்களுடைய ராஜ்யம் வந்துகிட்டு இருக்கு, நம்முடைய ராஜ்யம் வரப்போகுதுங்கிற போதை இருக்கா? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்கிறாங்க, நாளைக்கு என்ன ஆகும், இயற்கை சீற்றங்கள் வந்தா என்ன ஆகும்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன ஆகும் என்ன ஆகும்னு பயப்படுறாங்க அவங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இது சங்கம யுகம், அமிர்த வேளையினுடைய நேரம் நடந்துட்டு இருக்கு. சிருஷ்டி சக்கரத்திலே இது அமிர்த வேலை தான் சங்கம யுகம். அப்ப அமிர்த வேலைக்கு அப்புறம் என்ன வரும்? வெளிச்சம் வரும். அமிர்த வேலைக்கு பிறகு வெளிச்சம் வரும். இப்பொழுது வெளிச்சம் வரும் பொழுது அந்த வெளிச்சத்தை தான் நம்முடைய ராஜ்யம் நாம் ஆழ போறோம். அப்படிதானே? அந்த போதை இருக்கா? நம்முடைய ராஜ்யம் அல்லது மகாரதிகளுடைய ராஜ்யமா? நானும் அந்த ராஜ்யத்துல வரப்போறேன், நானும் ராஜாவாயி ராஜ்யத்தை ஆள போறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? இல்ல மகாரதிகள் இருக்காங்களே, நல்லா சேவை செய்யறாங்க, நிறைய அந்த யூடியூப்ல அவங்க வராங்க, நிறைய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க மேடையில நின்று பேசுறாங்க, அவங்க வரும்போது எல்லாருமே அவங்கள ரொம்ப மதிப்பா மரியாதையா அவங்கள உபசரிக்கிறாங்க, பொக்கை கொடுத்து வரவேற்கிறாங்க, நல்லா டிப் டாப்பா கார்ல இருந்து இறங்கி அவங்க வராங்க, பாபா காலத்துல இருந்தாங்க, பெரியவங்க கூட இருந்தாங்க. அவங்களுடைய ராஜ்யமா வரப்போகுது இல்ல நம்முடைய ராஜ்யம் வரப்போகுதா? யோசனை பண்ணுங்க. பாபா என்ன சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் நம்ம நினைப்போமே. இல்ல மகாரதியினுடைய ராஜ்யம், மகாரதிகளுடைய ராஜ்யமா? உங்க எல்லாருடைய ராஜ்யம்தான் பாபா சொல்லிட்டார். உங்க அனைவருடைய ராஜ்யம்தான் அது. உங்களுக்கு சிந்தை இல்லையா? என்னுடைய ராஜ்யம் வரப்போகுது, நாம் அனைவரின் ராஜ்யம் வரப்போகுது என்ற சிந்தை இருக்கா? நல்லதே நடக்கும். பாபா நல்லதே நடக்கும். உங்களுடைய ராஜ்யத்தில இயற்கை கூட சதோ பிரதானமாக இருக்கும். அப்ப இயற்கையை தமோ குணத்திலிருந்து சதோ குணி ஆக்குவது யார்? இயற்கையை தமோ குணியில இருந்து சதோ குணியாக மாற்றுவது யார்? அல்லது எப்படி நடக்குதோ இயற்கை அப்படியே நடக்கட்டும் அப்படியா? அப்படின்னா உங்க ராஜ்யம் நடக்குமா? இயற்கை எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். அப்போ உங்க ராஜ்யம் வருமா? வருமா? வருமா இல்லையா? ஆமா இல்ல இல்லைன்னு சொல்லுங்களேன். நடக்காது தானே. அப்போ பிரகிருதியை இயற்கையை சதோகுணையாக மாற்றுவது யார்? இயற்கையை சதோகுணமாக மாற்றுவது யார்? நீங்க தானே. நீங்க தானே மாற்றணும். ஆகையால் இப்பொழுது அச்சானக் உடனுக்குடனே எந்த ஒரு சீன் நாடகத்துல வந்தாலும், எந்த காட்சி வரட்டும் நாடகத்துல, அது சின்னதாகட்டும் பெருசாகட்டும், இயற்கையினுடைய காட்சிகள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இனி பெரிய பெரிய காட்சிகள் வரப்போகுது. இனி
டிராமால மிகப்பெரிய சீன் எல்லாம் வரப்போகுது. அதுவும் திடீர்னு வரும், சொல்லிட்டு வராது. பாருங்க, இப்ப மழை வரும்போது ராத்திரிக்கு ராத்திரி தண்ணி வருது. யாருமே எதிர்பார்க்கல, தூங்கிட்டு இருக்காங்க. தண்ணி பதவதான் வந்துட்டு இருக்கு. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி. இது வந்து சொல்லிட்டு வராது, அச்சானக். உடனுக்குடனே அது நடக்க போகுது. அப்போ யோசிச்சுட்டே இருக்க முடியுமா? யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு அந்த நேரத்துல இருக்க முடியாது. நம்ம புத்தியில கூட வந்திருக்காது அதெல்லாம் நடக்க போகுது. அது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரும், நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்படி எல்லாமே நடக்க போகுது. பாப்தாதா ரொம்ப காலமா அச்சானக் எந்த நேரத்துல எது வேணாலும் எப்ப வேணாலும் உடனுக்குடனே நடக்கும் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பாடத்தை தான் பாபா படிக்க வச்சுட்டே இருக்காரு, அச்சானக் அப்படிங்கிற பாடம். ஆனா இப்பொழுது பிரத்யக்ஷ ரூபத்துல பார்க்கும் பொழுது அந்த பாடம் இப்பொழுது நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது எதுவுமே திடீர்னு வரக்கூடிய காலம் வந்தாச்சு. எதுவுமே சொல்லிட்டு வர்றதில்ல, அச்சானக் உடனுக்குடனே திடுதிப்புன்னு வரக்கூடிய காலம் வந்தாச்சு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பாருங்க, பாபா நமக்கு அந்த விஷயத்த சொல்றாரு. நாலா பக்கமும் தீ எரியும், ஆனா பாபாவுடைய குழந்தைகள் சேஃபா இருப்பாங்க. நாலா பக்கமும் தீ எரியும், ஆனா பரமாத்மா குழந்தைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்பவும் பாருங்க, பாபா குழந்தைங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட பாபாங்கிற சக்தி இருக்கும் பொழுது பாபா பாபா கொடுக்கக்கூடிய சக்தி அவங்க. அப்ப மத்த குழந்தைங்கள பாபா காப்பாற்ற மாட்டாரா? அதுவும் பாபா குழந்தைங்க தான். ஆனா பாபா கொடுக்கிறாரு சக்தி, அவங்களால எடுக்க முடியறது. அவங்களுக்கு அந்த கேட்சிங் பவர் இல்லை. ஒருத்தர் எப்பொழுதுமே எல்லாம் கடவுள் செயல், கடவுள் செயல் இருந்தார். அந்த பக்கத்துல அவர் அப்படி ஒரு நம்பிக்கை, எல்லாமே எல்லாம் அவனுடைய செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தார். அங்க இந்த மாதிரி என்னாச்சு, மழை வந்து வெள்ளம் ஏறுது, வெள்ளம் ஜனங்கள்லாம் மாடிக்கு போறாங்க. மாடியில வெள்ளம் வந்துச்சு. அப்ப மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. ஹெலிகாப்டர் வருது, வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க உங்களை காப்பாத்துறாங்கன்னா எல்லாரும் ஏறுறாங்க. ஆனா இவரு மட்டும் ஏற மாட்டேங்கிறாரு. ஏன்? எனக்கு கடவுள் காப்பாத்திடுவாரு. கடவுள் தான் இந்த ஹெலிகாப்டர் அனுப்பியிருக்காங்கன்னு அவருக்கு ஏன் அது டச் ஆகல? இப்ப பாபா எல்லாரையுமே காப்பாத்துவாரு. ஆனா அந்த காப்பாத்துறாரு பாபாங்கிற கேட்சிங் பவர் வேணும் இல்லையா? இப்படிதான் பாபா என்ன இந்த விதத்துல இவர் மூலமாக இப்படி கரெக்டா அந்த டச்சிங் கிடைக்கணும் இல்லையா? பாபா கொடுக்கறது கேட்ச் பண்ணணும் இல்லையா? இப்பவும் பாபாவுடைய குழந்தைகள் இயற்கை சீற்றங்கள் நடந்த இடத்துல எல்லாம் பாபா குழந்தைங்க சேஃபா தான் இருக்காங்க. சேஃபா தானே இருக்கீங்கன்னு பாபா கேட்கிறார். பரீட்சை வரத்தான் செய்யும். அப்போ உங்களுக்கு இரட்டை வேலை, ரெண்டு டபுள் சேவை இருக்கு. பேப்பர் இயற்கையினுடையது வரும்பொழுது உங்களுக்கு டபுள் சேவை இருக்கு. ஒண்ணு, பயப்படாம அதை நாம எதிர்கொள்ளணும். பரீட்சை வரும் பொழுது பயப்படாம அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இனி ஒண்ணு என்ன, உங்களுடைய பக்தர்கள், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் துக்கமா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யாரு சேவை செய்வாங்க? அவங்களுக்கெல்லாம் யாரு சகாஷ் கொடுப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் யாரு பாபாவுடைய சக்தி கொடுப்பாங்க? யாரு? பாபா சொல்றாங்க என்ன, ஒண்ணு பயப்படக்கூடாது, ரெண்டாவது அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சேவை செய்யணும். நீங்க பிரபுவுடைய நிறத்தை பூசிட்டு இருக்கீங்க, அந்த கலர் உங்ககிட்ட இருக்குது, பரமாத்மா நிறம் உங்ககிட்ட இருக்குது. பரமாத்மாவுடைய நிறம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு. நிறம்னா என்ன? பாபாவுடைய குணங்கள், பாபாவுடைய சக்திகள், பாபாவுடைய ஞானம், பாபாவுடைய என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணணும்?
உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க கொடுக்கணும். பக்தர்களுக்கு மிக அன்பாக பரமாத்மாவுடைய சக்தியை, குணத்தை, நிறத்தை நீங்க கொடுங்கிறாங்க. பாங்க எப்படி பிரசாதத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த குணத்தை, சக்தியை எல்லாருக்குமே கொடுங்க. துக்கத்தினுடைய சமயம் வரும்பொழுது யாருடைய நினைவு வரும்? ரொம்ப துக்கம் வரும்பொழுது யாரை நினைக்கிறாங்க? பரமாத்மாவை தானே நினைக்கிறாங்க. பரமாத்மா யாருங்கிற அறிமுகமே அவங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு கடவுள் யாருங்கிற அறிமுகமே இல்லை. ஆனாலும் அந்த நேரத்துல வேற வழி இல்லை, கடவுளேன்னு கூப்பிட்டுத்தான் ஆகணும் அவங்களுக்கு. ஐயோ பகவானே, கடவுளே அப்படின்னு அவங்க கட்டாயம் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க யாரு? பரமாத்மாவுடைய குழந்தைகள். நீங்க தான் அப்படி துக்கத்துல உள்ள இருந்து கடவுளை கூப்பிடும் பொழுது நீங்க தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். நீங்க தான் அவங்களுக்கு வழியை காட்டணும், சக்தி கொடுக்கணும். அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்க தான் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சுப பாவனை கொடுங்க, சுப காமனையை கொடுங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. பயப்படக்கூடாது. பாபா கிட்ட இருந்து கிடைச்ச சக்தி எனக்குள்ள இருக்குது, பாபாவுடைய குணங்கள் எனக்குள்ள இருக்குது, பாபா எனக்கு தன்னுடையது எல்லாமே கொடுத்திருக்காரு. அதை நான் சுப பாவனையாக, சுப காமனையாக அந்த கிரணங்களை நம்ம அவர்களுக்கு அடைக்கலமாக கொடுக்கணும். அதுதான் நமக்கு செய்ய வேண்டியது. பாபா கிட்ட இருந்து கிடைச்சதை கிரணங்களாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கொடுங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே அவங்க. அப்போ குடும்பம்னு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு சகயோகம் பண்ணணும் இல்லையா? பேரே என்ன? யோகா சிரேஷ்ட யோகம். சிரேஷ்ட யோகம்னு சொல்றாங்க. இதுதான் வழி மற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு. எது? பாபா கிட்ட இருந்து கிடைச்ச குணங்கள், சக்திகளை நம்ம கிரணங்கள் மூலமாக அந்த மாதிரியான துக்கமாக இருக்கக்கூடிய, அசாந்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம கிரணங்களை அனுப்பணும். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய அடைக்கலம். நீங்க மெசேஜ் கொடுத்திருந்தீங்க, அதுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, சமயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லாம எல்லாம் நடந்ததும் எப்படி டிராபிக் கண்ட்ரோல், அமிர்த வேளா, இதெல்லாம் நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அமிர்த வேளை இத்தனை மணிக்கு, டிராபிக் கண்ட்ரோல் இப்போன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி செய்யணும். அதே போல நீங்க உங்களுடைய அன்றாட காரியங்கள் உங்களுக்கு இருக்கும். அன்றாட காரியங்களுக்கு இடையிலையும் மனசா சேவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட வாழ்க்கையினுடைய டைம் டேபிள் இருக்கும். அதுக்கு நடுவுலையும் நீங்க டைம் எடுங்க. டைம் எடுத்து மனசா சேவை செய்வது மிக அவசியம். டைம் எடுக்கணும்ங்கிறாரு பாபா. கருணை மனம் உள்ளவங்களாக மாறுங்க, கல்யாணக்காரி ஆகுங்க. உங்களுடைய சுவமானம் என்ன? நம்முடைய சுவமானம் என்ன? விஸ்வ கல்யாணக்காரி. அப்ப உங்களுக்கு தயா வருதா? இல்ல எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நடந்துடும் அப்படின்னு இருக்கீங்களா? இந்த விஷயத்துல நீங்க சோம்பேறி ஆகாதீங்க. இந்த விஷயத்துல நீங்க கவனக்குறைவாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்க யாருக்கெல்லாம் இப்பொழுது சகாஷ், அதாவது பாபாவிடமிருந்து அடைந்த குணங்கள், சக்திகள், ஞானம், பொக்கிஷம், இதெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்க கிரணங்களாக சுப பாவனை, சுப காமனையாக நீங்க கொடுக்கிறீங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய பக்தர்கள் ஆவார்கள். ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? அட்டென்ஷன் இருக்கா? எனக்கு அட்டென்ஷன் இருக்கு, இனிமேல் நான் கவனம் கொடுப்பேன், என்னுடைய கவனத்தை நான் அதிகரிப்பேன் அப்படின்னு யாரு புரிஞ்சிருக்கீங்க?
அவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. கொஞ்சம் தூக்குறாங்க, கொஞ்சம் கீழே பண்றாங்க, ஹாஃப் தான் தூக்குறாங்க, அரை கை தான் தூக்குறாங்க. பாபா சொல்றாரு, எனக்கு இங்க உட்கார்ந்து எல்லாமே பார்க்க முடியுது. டிவியில நான் எல்லாத்தையும் பார்க்கறேன். நீங்க இவ்வளவு பேரும் சுமானத்தை பிராக்டிஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா சங்கம யுகத்துல நிறைய ஆத்மாக்கள் உங்களுடைய மகிமையை பாட ஆரம்பிப்பாங்க. ஆஹா, பகவானுடைய குழந்தைகளே ஆஹா, ஆஹா பரமாத்மா குழந்தைகளே ஆஹான்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த மனசா சேவை செஞ்சீங்கன்னா ஆஹான்னு பாட ஆரம்பிப்பாங்க. எனக்கு வழி கிடைச்சிருச்சு, எனக்கு அடைக்கலன் கிடைத்தது, எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கிடைக்கும். மனசா சேவை பண்ணும்பொழுது அங்க எல்லாம் போகுது. அது இப்படி மம்மா காலையில 2 மணிக்கு எழுந்திரிச்சு சகாஷ் கொடுப்பாங்களா, அதன் மூலமாக எவ்வளவு ஆத்மாக்கள் பாபாவுடையதா மாறி இருக்காங்க. அவங்களுக்கே தோணும் இங்க வரணும், அன்னைக்கு ஒண்ணு கேட்கமே தோணும், உங்களுக்கே தோணும் வரணும் அப்படின்னு. அவங்க ஆஹா எங்களுக்கு அடைக்கலம் கிடைச்சது, அரை கல்பம் அவங்க உங்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க. யாரு ஞானம் கொடுத்தாங்களோ அவங்கள பத்தி அரை கல்பமா அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க ஒவ்வொருத்தரும் பூர்வீகர், மூதாதையர். நீங்க ஒவ்வொருத்தரும் பூர்வீகர் தானே. கல்ப மரத்துல நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? பிராமணர்கள் எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அந்த வேறு கிட்ட தானே உட்கார்ந்து இருக்கீங்க. அப்ப நீங்க பூர்வீகர்கள் தானே. உங்களுக்கு மற்ற ஆத்மாக்கள் அந்த துக்கத்துல கூப்பிடுறது உங்க காதுல கேக்குதா? பக்தர்கள் அலமுறையிடுறாங்க, அது உங்களுக்கு கேக்குதா? அதனால அவரவர்கள் மீது அவரவர்கள் கொஞ்சம் கவனத்தை கொடுங்க. இது பாபா சொல்றாங்க, அவரவர்கள் மீது அவரவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. துக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. அவர்கள் துக்கத்துல அந்த கூக்குரல் விடுறாங்க, அத கொஞ்சம் கேளுங்க. சரி, எல்லாருமே ஹோலி கொண்டாடிட்டீங்களா? உங்களுக்கு சங்கம யுகமே ஹோலி தான். பரமாத்மா சங்கத்தினுடைய நிறத்துல நீங்க இருக்கீங்க. நினைவு சின்னம் ஒரு நாளைக்காக உலகத்துல கொண்டாடுறாங்க, இல்ல 2 நாள் கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க சங்கம யுகம் முழுக்க முழுக்க பிரபுவனுடைய கூடவே இருக்கக்கூடியவர்கள். போதை இருக்கா? உலகத்துல பாருங்க, அவங்க பாவம் கொண்டாடுறாங்க, அப்புறமே பகவான கூப்பிடுறாங்க, பிரபு எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட யாச்சிக்கிறாங்க. ஆனா நீங்க 21 பிறவிக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டாங்க. 21 பிறவி கேரண்டி. ஒரு பொழுதும் நீங்க துக்கத்தினுடைய கனவு கூட உங்களுக்கு வராது. துக்கத்தினுடைய கனவினுடைய ஒரு சீனு கூட உங்களுக்கு வராது. சங்கல்பத்துல கூட துக்கத்தினுடைய அலைகள் வராது. அப்போ சதா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ராஜ்யம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய பரிவாரம் சத்தியுகத்துல உங்க கூட வரக்கூடியவங்க ராயல் பிரஜா, சாதாரண பிரஜா எல்லாமே இப்ப நீங்க தயாராக்குங்க. ஞானத்தை கொடுங்க, மனசா சேவை பண்ணுங்க. அவங்களும் சென்டருக்கு வருவாங்க. அவங்களுடைய யார் ஆயிடுவாங்க? அவ சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க ராயல் பிரஜா, சாதாரண பிரஜா, யார வேணாலும் இப்ப நீங்க உருவாக்கலாம். இப்ப உருவாக்குறது 21 பிறவிக்கு கேரண்டி. கொஞ்சம் நெஞ்ச சேவை செய்யுங்க, சமயம் எடுங்க, சேவைக்காக டைம் எடுங்க. கொஞ்சமாவது சேவை செய்யுங்க, கொஞ்ச நெஞ்ச சேவையாவது செய்யுங்க. சேவைக்கு நேரத்தை எடுங்க, சேவைக்காக சமயத்தை எடுங்க. ஏன்னா
உங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி சங்கல்ப சக்தி. காசு பணத்தை பத்தி சொல்லல, உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லல, உங்களுக்கு இருக்கவே இருக்கு சங்கல்ப சக்திங்கிறார் பாபா. என்ன பண்ணணும்? எது பாபாவிடம் இருந்து கிடைத்ததோ அது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுங்க. அதுதான் இப்ப செய்யணும். அதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்து மனசா சேவை பண்ணுங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய கிரணங்களை பரப்ப வேண்டும். பாப்தாதா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, சதா செக் பண்ணுங்க. பிராமண பரிவாரத்துக்குள்ள சம்ஸ்காரங்கள் ஒத்து போகக்கூடிய டான்ஸ் பண்ணணும். சம்ஸ்காரம் ஒருத்தருக்கு ஒத்து போக மாட்டேங்குது. அதனாலதான் அங்க பிரச்சனை வருது, சண்டை வருது, வாக்குவாதம் வருது, டிஸ்சர்வீஸ் நடக்குது. எவ்வளவு விஷயங்கள் வருது தெரியுமா? எப்படி இந்த குரூப் டான்ஸ் பண்றவங்க ஒரே மாதிரி ஸ்டெப் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி சம்ஸ்காரங்கள் எல்லாரோட ஒத்து போகக்கூடியதாக இருக்கணும். பாப்தாதா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான டான்ஸ் எப்ப செய்றீங்க அந்த டேட்டு பிக்ஸ் பண்ணுங்க. எல்லாரோட நான் ஒத்து போகக்கூடியவனாக இருப்பேன், ஒத்து போகக்கூடிய ஆத்மாவாக இருப்பேங்கிற டேட்டை எப்ப அதுங்கிற டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க. டேட்டை பிக்ஸ் பண்ண முடியுமா? அந்த டேட்டை பிக்ஸ் பண்ண முடியுமா? முதல் லைன்ல உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, கைய தூக்குங்க. முடியுமா? பாண்டவர்கள் கைய தூக்குங்க. பாண்டவர்கள் இல்லாம கதியே இல்லைங்கிறாங்க. பாண்டவர்கள் இல்லைன்னா ஒரு வழியே இல்லை. நல்லது. இது அந்த சீசன்ல 2011 சீசன்ல லாஸ்ட் டர்ன், அது லாஸ்ட் பாபா வராரு. இனி ஒரு டர்ன் இருக்கு, லாஸ்ட்ல வந்துட்டே இருக்குது. இனியும் ஒரு தடவை பாபா வர்றது இருக்காரு. அதுக்குள்ள என்ன பண்ணும்? அதுக்குள்ள ஒவ்வொருவரும் அவரவர்களுக்காக என்ன திருட சங்கல்பம் எடுக்கணும், அதை எழுதிட்டு நீங்க எனக்கு அனுப்புங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? பிராமண பரிவாரத்துல யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, சம்ஸ்காரம், அந்த பழைய சம்ஸ்காரத்தை கொண்டு வராதீங்க. அந்த பழைய சம்ஸ்காரத்தை வேலைக்கு உதவாது. என்னுடைய சம்ஸ்காரம், மற்றவர்களுடைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம், இதெல்லாம் இதுக்குள்ள போடாதீங்க. அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க. முடியுமா? கை தூக்குங்க. நல்லது. பாபா போட்டோ எடுத்திருக்காரு. ஏன்னா எல்லாமே திடீர்னு வரக்கூடிய சீன் நாடகத்துல இருக்கு. அந்த நேரத்துலதான் ஜப்பான்ல பூகம்பம் வந்தது, சுனாமி வந்தது, ரொம்ப நாச நஷ்டங்கள் வந்துதாங்க. இது வரைக்கும் அது பாதிச்சு தெரியும் இல்லையா? கடலுக்குள்ள சுனாமி, அந்த பூகம்பம் வந்து கடல்ல அலைகள் எல்லாம் அவ்வளவு பெரிய பெரிய அலைகள் வந்து ஜப்பான்ல வந்தது. கன்னியாகுமரி வரை பாதிச்சிருக்கு. அந்த படகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு. நினைச்சு பாருங்க. அப்பதான் வந்திருக்கு அந்த மாதிரியான. இந்த மாதிரி எல்லாமே திடுப்புன்னு நடக்கும். அதனாலதான் பாபா தயாராக சொல்றாரு. மற்றவர்களுக்கு சுப பாவனை சுப காமனை கொடுக்கறீங்க. பாப்தாதா பாக்குறாரு. அது மற்றவர்களுடைய சேவைக்காக ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க தயார் பண்றீங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ப்ரோக்ராமுக்காக டேட் பிக்ஸ் பண்றீங்க, ப்ரோக்ராமுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க. இப்போ அதே போல ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக சதா சுப பாவனை சுப காமனை வையுங்க. ப்ரோக்ராம் எப்படி பண்றதுக்காக எல்லாம் முன்கூட்டியே தயாராகிறீங்க இல்லையா? இனி இப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக சுப பாவனை சுப காமனை வையுங்க. நம்பர் 1 இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய நினைவு சின்னத்தினுடைய மாலை தான் நம்பர் 1 இருக்கு.
அந்த மாலை உருட்டுறாங்கல்ல பக்திகள் எல்லாமே நம்பர் 1 மாலையாவா இருக்கு. உருட்ட உருட்ட அது சுத்திக்கிட்டே வருது இல்லையா? அப்ப நம்பர் வார் இருக்கும். ஆனா மாலையை உருட்டுறாங்க இல்லையா, முதல்ல இருக்கிற முட்டை மட்டும் இல்லை இல்லையா, ஃபுல்லா உருட்டிட்டு தானே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி நம்பர் வார் ஆயிட்டாங்க? வரிசை கிரமம் நம்பர் 1ல வராம வரிசையில நிக்கிறோம். ஏன் அப்படின்னா வித்தியஸ்தமான சம்ஸ்காரம் இருக்கு, வெவ்வேறு சம்ஸ்காரம் இருக்கு. ஆனா நம்ம அந்த வெவ்வேறு சம்ஸ்காரத்தை பார்க்கறதுக்கு பதிலாக அவர்களுக்காக சுப பாவனை வையுங்க, சுப காமனை வையுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தானே, சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் பிராமண பரிவாரம் தானே, எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே. எப்படி என்னுடைய பாபான்னு சொல்றோம், அதே போல என்னுடைய பரிவாரம் நல்லது. அதிகமானவங்க நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. எல்லாருமே ஊக்கம் உற்சாகத்துல கைய தூக்கிருக்கீங்க. நீங்க எல்லாருமே ஊக்க உற்சாகத்தால கைய தூக்கி இருக்கீங்க. என்ன பண்ணும், ஒருத்தர் சகயோகியாகி சுப பாவனை சுப காமனையினுடைய திருஷ்டி மனோபாவம் திருஷ்டி விருத்தி ஸ்மிருதி வைக்கணும். உங்க பார்வை எப்படி இருக்கணும், உங்களுடைய மனோ நிலை சுப பாவனை சுப காமனை இருக்கணும். உங்களுடைய ஸ்மிருதி நினைவும் சுப பாவனை சுப காமனையாகத்தான் இருக்கணும். அப்போ இந்த டான்ஸ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அந்த விஷயத்துல நீங்க நம்பர் 1 எடுங்க. டேட் கூட பிராக்டிக்கலி நீங்க சொல்லுங்க. அப்போ யாரு யாரா அன்பா இருக்கணும், அதே நேரத்துல விடுபட்டவர்களா இருக்கணும். அவங்களுக்கு பாபா பிரைஸ் கொடுப்பார். என்ன பிரைஸ் அது இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா பாப்தாதா பிரைஸ் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்னா, சேவை செய்யறதுக்காக டைமை எடுங்க. பாபாவிடமிருந்து கிடைத்த குணங்கள் சக்திகள் பொக்கிஷங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு கிரணங்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அனுப்புவது. அதற்காக நேரத்தை எடுக்க வேண்டும். அப்போ இந்த சம்ஸ்காரத்தினுடைய பிரச்சனையில உங்களுடைய நேரம் வீணாகாது. சம்ஸ்காரம் ஒருத்தர் ஒத்து போக மாட்டேங்கிறாங்கிறாங்க இல்லையா, அதுலயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அதுல உங்களுடைய சமயம் வீணாகாது. ஆகையால சமயத்தை கூட நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சரியா? இவங்க எல்லாம் மதுபன்காரங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாபா அவர்களை பார்த்து சொல்றாரு, பிடிச்சுதா பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு பாபா. ஏன்னா மதுபன் வாசிகள் விசேஷமானவர்கள். மதுபன் வாசி பாப் தாதாக்கு கூட மதுபன் நிவாசிகளுக்கு உள்ளார அன்பு இருக்கு. பாபாக்கு எப்படி மதுபன் நிவாசிகள் மீது உள்ளார அன்பு இருக்கோ, அதே போல மதுபன் நிவாசிகளுக்கும் பாபா மீது இருக்கு. இது பாபா சொல்றாரு, பாபா கிட்ட அன்பு இருக்கு, அன்பு இனிமேலும் இருக்கும். அந்த அன்பு யாராலையுமே அழிக்க முடியாது. இந்த விஷயத்துல அந்த அன்பு அழிவற்றது. அதனாலதானே மதுபன் நிவாசி ஆயிருக்காங்க. மதுபன் நிவாசிகள் எங்க போனாலும் எவ்வளவு மதிப்பா அவங்கள பாக்குறாங்க தெரியுமா? மதுபன்ல வந்திருக்காங்க, மதுபன் எவ்வளவு நமக்கு அவங்க மேல மதிப்பு இருக்குன்னு பாருங்க. மதுபன்ல இருக்கிறவங்க மதுபன் நிவாசி அப்படின்னு. அதனால கவனம் வைக்கணும். இனி ஒரு டர்ன் கூட பாபா வருவாரு. அதுக்கு முன்னாடி மதுபன்ல ஏதாவது ஒரு இடத்த நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. அங்க உங்களுடைய ஒரு சிட்டை எழுதி போடுங்க. ஆனா அடுத்த தடவை பாபா லாஸ்ட் டர்ன்ல வராரு, அதுக்கு முன்னாடி எழுதி போடுங்க. வேற பாபா மனசா சேவைக்கான
ஒதுக்கி வைப்பேன், இதை நான் செய்வேன், அது என்ன இருக்கோ அதை எழுதி போடுங்க. எல்லாரும் ஹோலி கொண்டாடிட்டீங்களா? உங்களுக்கு தான் டெய்லி ஹோலி ஆயிடுச்சு. இது சும்மா வெளிப்படையா கொஞ்சம் எல்லாம் கொண்டாடுறாங்க. வேற எங்க கொண்டாடுவாங்க பாபா குழந்தைங்க பாக்குறோம் இல்லையா? அந்த இதுல அந்த தண்ணிய ஊத்தி இப்படி தாதிங்க எல்லாம் மேடை மேல நின்று இப்படி பண்ணுவாங்க இல்லையா? பிச்சாங்குழல்ல ஊத்தி அந்த தண்ணிய ஊத்தி போடுவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, வேற எங்க கொண்டாடுறது? இங்கதானே கொண்டாட முடியும். ஆனா அது வெளிப்படையாக ஒரு சம்பிரதாயத்துக்கு கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். இப்போ நாலா பக்கம் இருக்கக்கூடிய பாபாவுடைய மிக அன்பான, மிக சிநேகியான, காணாமல் போய் கண்டெடுத்த செல்ல குழந்தைங்க சொமானதாடி. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாப்தாதா பல மடங்கு அன்பு நினைவுகள் தருகிறார். அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து பாபா அந்த செல்லத்தையும் தரார். இவ்வளவு ஒரு செல்லமா பாபா நமக்கு மனசுல இருந்து அவ்வளவு நம்மளை பாராட்டுறாரு. பாருங்க, பாப்தாதா பாக்குறாரு, நாலா பக்கமும் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் கேட்டு பார்த்து சந்தோஷம் அடையறாங்க. சரி, இன்னைக்கு முதல் தடவை யாரு வந்திருக்கீங்க மதுபனுக்கு? எந்திரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மதுபனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் மதுபன் நிவாசி ஆகிறதுக்காக உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் மதுபன்ல நிக்கிறோம் இல்லையா? அப்ப அது மதுபன் நிவாசி தானே. இந்த கொஞ்ச நாள் மதுபன் நிவாசி ஆகிறதே மிகப்பெரிய பாக்கியங்கிறாரு பாபா. எல்லாருமே உங்களுடைய சகோதர சகோதரிகள். பாபா உங்களுக்கு எல்லாம் மதுபன்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க இல்லையா, அதுக்கு பாபா வாழ்த்துக்கள் கூறுகிறார். இப்பொழுது பாப்தாதா பாக்குறாரு, என்ன சான்ஸ் இருக்கு இப்ப வர்றதுக்கு. கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கீங்க, ஆனா லாஸ்ட்ல வந்தாலும் பாஸ்ட் ஆகி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல உங்களால வர முடியும். பாருங்க பாபா, பாருங்க எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்குறாரு. பாப்தாதா இன்னைக்கு யாரெல்லாம் வந்தீங்களோ, பாப்தாதாக்கு இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வந்துறீங்களோ எல்லா குழந்தைங்களுக்கும் வரதானம். இந்த வரதானம் லாஸ்ட் ஷோ, ஃபாஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட். பாபாவுடைய மகா வாக்கியம் இருக்கு, ஸ்ரீமதப்படி நடக்கிறீங்க. ஸ்ரீமதப்படி நடந்தீங்கன்னா உங்களை சிரேஷ்ட டிவிஷன்ல கொண்டு விடும். உங்களை அந்த சிரேஷ்ட டிவிஷன்ல கொண்டு வந்துடும். பரிவாரம் இருக்குது. இந்த முழு பரிவாரத்தின் மூலமாக உங்க அனைவருக்குமே வரதானம் பாபாவுடையது இருக்கவே இருக்கு. ஆனா சுப பாவனை எல்லாருடையது இருக்கு, சுப காமனை இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு முன்னேறணுமோ அவ்வளவு உங்களால முன்னேற முடியும். எல்லாருமே உங்களுக்கு உள்ளார ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க, மனதார ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க. எங்க அவங்க கிளாஸுக்கு போனாலும் உங்களுக்கு பாபா வீட்டுக்கு வந்தீங்க, கிளாஸ் கேட்கறீங்க, முன்னே கேட்கறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதம் உங்களை தீவிர புருஷார்த்தியாக மாற்றி முன்னேற வைக்கும். இது கட்டாயம். அது நிச்சயம். அந்த நம்பிக்கையை வையுங்க. நல்லது. இப்பொழுது பாப்தாதா அனைவருக்குமே மிக பெரிய அழகான குட் நைட் சொல்றாரு. வரதான் ஒவ்வொரு கர்மத்திலையும், ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் வரதானம், ஒவ்வொரு சங்கல்பத்திலையும், ஒவ்வொரு கர்மத்திலையும் சித்தி அர்த்தம் சஃபலதா அடையக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய சம்பூர்ண மூர்த்தியாகவும். சங்கல்பங்களுடைய வெற்றி எப்பொழுது கிடைக்கும்? சமர்த்த சங்கல்பங்களை உருவாக்கும் பொழுது. அதிகமான சங்கல்பங்களை உருவாக்குறீங்க அப்படின்னா அதை நம்மனால பாலனை செய்ய முடியாது. ஆகையால்
எவ்வளவு நீங்க சங்கல்பங்களை உருவாக்குறீங்களோ அவ்வளவு நீங்க பலகீனமாகுவீங்க. முதல்ல வீணான எண்ணங்களை உருவாக்குவது நிறுத்துங்கள். அப்பொழுதுதான் சஃலதா வெற்றி அடைய முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி அடையறதுக்கான யுக்தி என்ன? கர்மம் செய்வதற்கு முன் அதனுடைய முதல் இடை கடையினுடைய விளைவை தெரிஞ்ச பிறகு கர்மத்தை செய்யுங்க. இதன் மூலமாக சம்பூர்ண மூர்த்தி ஆக முடியும். ஸ்லோகன்: சமயா சமயம், சமயத்திற்கு துக்கம் மற்றும் ஏமாற்றுதல், இதுல இருந்து தன்னை காப்பாற்றி வெற்றி அடையக்கூடியவர்கள் தான் ஞானி, அதாவது விவேகசாலி. சமயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, சமயத்துக்கு துக்கத்துல இருந்தும் ஏமாற்றுவதில் இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவங்கதான் ஞானி, விவேகசாலி. ஜெக்தசனிக்கை அபவித்ரதா என்ற பீஜத்தை சமாப்தமாக்குங்கள். சம்பூர்ண ஸ்வச்சம் பவித்திரமாகுங்கள். ஹோலி ஹம்சம் ஆக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உணவு தூய்மை, விவகாரம் தூய்மை, அசுத்தி அப்படிங்கிறதுடைய பேரு அடையாளம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தூய்மையான உலகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, அங்க அபவித்ரதா அசுத்தியினுடைய பேரு அடையாளம் இல்லை. அந்த மாதிரியான ஹோலி ஹம்சமாகுங்கள். அப்பொழுதுதான் வருங்காலத்துல ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு சொல்வதற்கு நாம் தகுதியாளர்களாக மாறுவோம். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை எல்லா சகோதரி சகோதரர்கள் ஒன்னாக அமர்ந்து சங்கடித் ரூப் எல்லாரும் சேர்ந்து சாயந்தரம் 6:30 7:30 வரை தன்னுடைய பரம பவித்ர ஸ்வரூபத்தில ஸ்திதி செய்யுங்கள். நான் பரம பவித்ர ஸ்வரூபம். பவித்திரதையினுடைய திவ்யமான கிரணங்களை நாலா பக்கமும் பரப்பவும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் பவித்திரமாகவும் யோகி ஆகவும் என்ற சுபமான பிரேரணையினுடைய சகாஷை கொடுக்கக்கூடிய சேவை செய்யவும். ஓம் சாந்தி.